Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹேர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு 2-3 MCQs டிஸ்கஸ் பண்ண போறேன். இது of course நிறைய பேர் கேள்விப்படாத விஷயமா தான் இருக்கும் அப்படினு நான் நினைக்கிறேன். இல்ல இந்த ப்ராப்ளம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அல்லது எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு புதுசா கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இது PGTRB மேத்ஸ்க்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாसेस இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. MCQs பேட்ச் இருக்கு. எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. MCQs பேட்சும் டெஸ்ட் பேட்சும் சேர்த்து ஒரு 8000 MCQs டிஸ்கஸ் பண்ண போறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 500 MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். அது போக டெஸ்ட் கொடுப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீடைல்டு ஆன்சர்ஸ் வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்பேன். ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அந்த வீடியோஸ்ல வந்துரும் உங்களுக்கு. என்னோட டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. என்னோட OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரிஸ்கிரைப்டு புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கன்சிடர் த குரூப்ஸ் Z12 கமாண்ட் Z30. த நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம்ஸ் ஃப்ரம் Z12 to Z30. இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். த நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம்ஸ் from Zm to Zn equal to GCD of M, N. GCD of M, N. அப்போ Z12, Z30. அப்போ 12க்கும் 30க்கும் நீங்கள் என்ன செய்யணும்? GCD கண்டுபிடிக்கணும். GCD நீங்கள் என்ன மெத்தடில் கண்டுபிடிப்பீங்களோ அந்த மெத்தடில் கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் என்னுடைய மெத்தடில், நான் படித்த நேரத்தில் உள்ள மெத்தடில் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு காட்டியிருக்கேன். காமன் GCD காமன் டிவைசர். இதில் 2 3 காமனாக இருக்குது. இங்கேயும் 2 3 காமனாக இருக்குது. ஸோ ஆன்சர் 2 × 3 6. இதுதான் நம்மளுடைய GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆல் குரூப் ஹோமோமார்பிசம்ஸ் ஃப்ரம் Z8 to Z20 கேட்டிருக்கு. அப்போ 8க்கும் 20க்கு GCD கண்டுபிடிச்சு ஆன்சரை டிக் பண்ணணும். அது மாதிரி Z8 to Z12 கேட்டிருக்கு. 8க்கும் 12க்கும் நடுவில் உள்ள GCDயை கண்டுபிடிச்சு ஆன்சரை டிக் பண்ணணும். இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் சில நூற்றுக்கணக்கான பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு நல்ல காண்டாக்டில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இந்த கான்செப்ட், இந்த ப்ராப்ளம், இந்த கொஸ்டின் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்களும், அது போக எனக்கு இது நான் கேள்விப்பட்டதில்லை, அப்படி புதுசாக இன்னைக்கு கற்றுக்கிட்டேன், அப்படி எதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் எந்த அளவுக்கு எங்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். PGTRB, CSIR NET, IIT JAM, GATE எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை போய் பார்த்துட்டு கிளாஸஸ் அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு பிறகு டிசைட் பண்ணுங்கள். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.